கொண்ட அந்த நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், எவருடைய தொழுகையில் குஷூ இருக்கிறதோ, எவருடைய தொழுகையில் அந்த இறைச்சத்தோடு அவர்கள் அந்த தொழுகையில் ஈடுபடுகிறார்களோ அந்த தொழுகை. அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இன்னும் இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தன்னுடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அப்ப தொழுகையை பாதுகாப்பது என்ன, தொழுகையில் இறைச்சம் வருவது என்ன, தொழுகையில் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஊன் என்ற அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லிவிட்டான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லாஹ் இந்த இடத்தில் தொழாதவர்களை சொல்லவில்லை, அல்லது எப்பயாவது தொழக்கூடிய அந்த மனிதரையும் சொல்லவில்லை. தினதோறும் தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்பயுமே அவர்களுடைய நிலைமை தொழுகையாளி போன்றுதான் இருக்கிறது. ஆனால் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் நம்முடைய தெளிவை சொல்கின்றான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் அந்த தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள். அல்லதீன ஹும் யுராஊன், அல்லது மக்களுக்கு காண்பிப்பதற்காக ரியா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாவம் அந்த இபாதத்தில் சேர்ந்திருக்கும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்கின்றார். சில மார்க்க அறிஞர்கள், சில முஃபஸ்ஸிரீன்கள் அதனுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், வயல் என்று சொன்னால் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துடைய பெயர். அந்த இடத்தில் நரகவாதிகள் யாரெல்லாம் தொழுகையாளியாக தொழுகையில் இருந்து கொண்டு தன்னுடைய சிந்தனை இறையச்சம் இல்லாமல் மக்களை காண்பிப்பதற்காக அந்த தொழுகை தொழுகிறார்களோ, அல்லது எவர்கள் தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கான இடம்தான் அந்த நரகத்தில் அந்த வயல். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகக்கூடிய, தினதோறும் அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த தொழுகைக்கு, அந்த தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் கேடுதான் என்று சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அப்போது நம்மளுடைய நிலைமை என்ன, அந்த எந்த எந்த பட்டியலில் நாம் இருக்கின்றோம்? தொழுகையை பாதுகாக்கக்கூடிய, தொழுகையில் இறைச்சத்தோடு தொழுகக்கூடிய, அல்லது நம்மளுடைய தொழுகை மற்றவர்களை பார்ப்பதற்கு, அல்லது மற்றவர்களை என்னை பார்த்து புகழ வேண்டும், என்னை நல்லவர்களில் சொல்ல வேண்டும், அல்லது சிறிய பிள்ளைகள் என்னுடைய வீட்டில் அனுப்பிவிட்டாங்க அதனால பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், அப்படி இல்லாமல் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்க வேண்டும், என்ன நீயத்து இருக்க வேண்டும்.